நீங்க எல்லாரும் நல்லதா இருக்கீங்க. நடுவுல என்னோட வாழ்க்கை தான் நாசமா போச்சு. என்னோட எதிர்காலம் தானே இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு. மனிஷா, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கியா? நான் எதுக்காக பேசாம இருக்கணும் மித்ரா? என் வேதனைய நான் வெளியே சொல்லிக்க கூடாது. என் கோபத்தை நான் வெளிப்படுத்தவே கூடாது. நீ என்ன பண்ணாலும் நான் அப்படியே நின்னு வேடிக்கை பார்க்கணும். நீ செய்யற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கணும். அப்படிதானே? மனிஷா, ஸ்டாப் இட். நீ என்ன பேசுறன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுற மித்ரா. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. மனிஷா, வார்த்தைக்கு வார்த்தை பேசினா கோவம் தான் அதிகரிக்கும். அதனால தேவையில்லாத பிரிவு தான் ஏற்படும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இல்ல ஆண்டி, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் எதுவும் பேசாம இருந்தேனா என்னோட வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்காது. மித்ரா என்ன பண்ணாலும் நான் தலையாட்டிட்டு போயிட்டா என் காதலுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. அது இல்ல மனிஷா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மித்ரா இந்த அளவுக்கு நடந்துப்பான்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. காதலிச்சவ முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட இவ்ளோ கேவலமா கொஞ்சம் குலாவுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மனிஷா, இங்க பாரு, லக்ஷ்மி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ இந்த விஷயத்துல எக்காரணத்தை கொண்டு போய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா மனிஷா, நீ சொன்ன மாதிரி எனக்கும் லக்ஷ்மிக்கு நடுவுல என்ன நடந்துச்சோ அது எனக்கு ஞாபகம் இல்ல. நான் குடிச்சிட்டு போதையில எனக்கு தெரியாம அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா நடந்தது எனக்கு ஞாபகம் இல்ல. லக்ஷ்மிக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. லக்ஷ்மி சொல்ற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது போதும். லக்ஷ்மி, என்ன மனுஷா இது? எங்க என்ன பேசணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், நீ ஒரு பொண்ணா இருந்த உனக்கு தெரியல பத்தியா? லக்ஷ்மி முன்னாடி பேசக்கூடிய விஷயமா இது? இங்க பாரு மனிஷா, உனக்கு லக்ஷ்மி மேல கோவம் இருக்கலாம். லக்ஷ்மி மேல மித்ரா பாசமா இருக்காங்கிற பொறாம கூட இருக்கலாம். ஆனா லக்ஷ்மிய பத்தி நீ அப்படி பேசிருக்க கூடாது. நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு லக்ஷ்மி மேல அப்படி ஒரு பழிய சுமத்திருக்க கூடாது. மனிஷா சொன்னதை பெருசா எடுத்துக்காதம்மா. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டா. அதெல்லாம் நீ மதிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்க பாரு லக்ஷ்மி, இந்த மாதிரி டைம்ல நீ நிம்மதியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்கூடாது. இந்த சண்டையை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. உனக்கு டென்ஷன் ஏற்பட்டா அது உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தான் ஆபத்து. இதுக்கு மேலேயும் நான் உண்மையை மறைக்கிறதுல அர்த்தமே இல்ல. இப்பவாவது நான் உண்மையை சொல்லிட்டா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் வெளியில வந்துடலாம். நீ ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காக வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி ரூம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு பிறக்க போற குழந்தை ஹெல்த்தியா பிறக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நீ என்ன சொல்ற லக்ஷ்மி? நீ சொல்றதெல்லாம் உண்மையா லக்ஷ்மி? ஆமா பாட்டி, என் வயித்துல அவரோட குழந்தை ஒன்னும் வளரல. நான் கூடிய சீக்கிரமே குழந்தைய பெத்து எடுக்க போறேங்கிற விஷயம் உண்மையும் இல்ல. அப்படின்னா நீ பிரெக்னன்ட்னு சொல்லி எங்க எல்லாரும் எதுக்கு நம்ப வச்ச? அப்படி ஒரு சூழ்நிலை தான் என் வாயில என்ன அப்படி ஒரு பொய்ய சொல்ல வச்சதுங்க. எனக்கு வர வழி தெரியாம தாங்க உங்க எல்லார்கிட்டையும் நான் பொய் சொல்லி
ஏமாத்த வேண்டியதா போச்சு. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லுவியா லக்ஷ்மி? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், உன் வார்த்தைக்கு நான் எவ்வளவு மதிப்பு கொடுத்தேன். ஆனா நீ எங்க நம்பிக்கையோட விளையாடி இருக்க. உன்னை நினைச்சாலே அடியோட வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்ட நீ. போதும், நீ பண்ண விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே வாழ்க்கையில உன் முகத்தை கூட எனக்கு காட்டாத. என்னங்க 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 லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன ஆச்சு? ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் உண்மையை சொன்ன மாதிரி நினைச்சு பார்த்தனா? என்னாச்சு லக்ஷ்மி? ஏம்மா அப்படி கத்துன? ஒண்ணும் இல்ல மாமா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால, அதனால தான் டயர்டா இருக்கா. நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு லட்சுமி. இங்க பாரு லக்ஷ்மி, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் கேட்டுக்கோ. மனிஷா சொன்னதை நீ எக்காரணத்தை கொண்டு பெருசா எடுத்துக்காத. நிம்மதியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, புரிஞ்சுதா? நல்ல வேலை என் வாயில இருந்து உண்மை வரல. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா அவர் உண்மையிலேயே என்ன அடியோட வெறுத்திருப்பாரு. வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. ஆனா இந்த பொய்ய இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் சுமந்துகிட்டு இருக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இவங்க எல்லாரையும் ஏமாத்துறது? வேற வழியே இல்ல. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த பொய்யை நான் சுமந்துதான் ஆகணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். நீ என்னோட வெல் விஷர் தானே, கரெக்டான சஜஷன்ஸ் தான் கொடுப்ப. விஷயத்தை முதல்ல சொல்லு. மிட்டல் சார், பாரத் டவுன்ஷிப் டெண்டரை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மித்ராவுக்கு பதிலா உங்களுக்கு அது கிடைச்சிருந்தா இந்த நேரத்துக்கு இந்த சிட்டி முழுக்க உங்க பேர் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு பதிலா இப்ப அந்த மித்ரானந்தன் பேர் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு சார். ஏய், இந்த கதை சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சொல்லணும், நீ சொல்லு. அது இல்ல பிரவீன் மிட்டல் சார், பாரத் டவுன்ஷிப் டெண்டர் பிரசன்டேஷன்ல முதல் இடத்துல மித்ரா இருந்தாருன்னா ரெண்டாவது இடத்துல நீங்க தான் சார் இருக்கீங்க. என்ன சொல்றேன்னா, மித்ராவுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்திருந்தா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா சார்? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகல சார். ரன்னிங் ரேஸ்ல முதலாவதா ஓடினவன் கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஆள் ஓடி ரேஸ்ல ஜெயிச்சிருவான்.